சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடணும்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். இந்த திட்டம் ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ இல்லாதப்பட்ட குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்களாம் சாப்பிட கூட வழி இல்லாமல் இருக்க பசங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாப்பிட்றதுனாலையும் பசங்க இது ஹெல்த்தியான ஃபுட்டு. இது நார்மலாக இது நம்மளாம் வீட்டிலலாம் செய்ய மாட்டோம் அவ்வளோவா. இதெல்லாம் பசங்க தொடர்ந்து இதனால் நாங்கள் டெய்லியும் நாங்கள் பார்க்குறோம். 6 மாதத்துக்கு ஆப்சண்ட் இல்லாமல் நிறைய பசங்கள் வராங்க ஸ்கூலுக்கு. வேலைக்கு போகிற தாய்மார்கள்லாம் சமைக்க முடியாது, காலை எழுந்து ஸ்கூல் மூலிமா டிஃபன் கொடுத்து அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய பணி சுமையும் குறைஞ்ச மாதிரி தான். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு சமைச்சா எப்படி சமைப்போம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியோடு சமைச்சு கொடுக்குறோம். பசங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க. டெய்லியும் நாங்கள் விசாரிக்க ஸ்கூல் HMஐ விசாரிக்கிறோம். காலையில் பசங்களை நம்ம ரெடி பண்ணிட்டு ஸ்கூலில் விட்டால் போதும். ஸோ இவங்களே பசங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. இந்த ஸ்கீமை கொண்டு வந்த முதலமைச்சர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும். மாணவ செல்வங்களே, படிங்க படிங்க படிங்க. நீங்கள் உயர படிங்க. நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும், இந்த நாடும் உயரும்.